டேய் ஏதாவது பேசி தொலைடா. நீ சைலண்டா இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ ஓ மேல தான் டவுட்டா இருக்கு. ஒழுங்கு மரியாதை சொல்லு. இந்த லெட்டரை நீ தானடா எழுதுன? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இதை எழுதுனது நீங்க தான், தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. இந்த லெட்டர் உண்மைன்னு நம்பி பேச போய் தான் எனக்கும் அவருக்கும் பிரச்சனையே வந்துச்சு. நீங்களும் இல்லைன்னு சாதிச்சா அப்புறம் நாங்க நிரந்தரமா பிரியற மாதிரி ஆயிடும். டேய் வேணாண்டா, என் பொறுமையை சோதிக்காத. சாருவை பத்தி எதுக்குடா இப்படி ஒரு லெட்டர் எழுதுன? அவளை பத்தி உனக்கு எப்படிடா தெரியும்? மரியாதை எல்லாத்தையும் சொல்லிடு. டேய் நான் பாட்டி கேட்டுட்டே இருக்கேன், நீ சும்மா இருந்தா என்னடா அர்த்தம்? ஒழுங்கு மரியாதை சொல்றா. ஆமாண்டா, இதை நான் தான் எழுதுனேன். சாரு எப்படிப்பட்ட கிரிமினல், அவ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அவளால துளசிக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இதை எழுதுனேன். இதை ஒத்துக்க ஏன்டா இவ்வளவு பிஹேவ் பண்ண? சரி, சாருவை பத்தி தெரிஞ்சிருந்தா அதை தமிழ்கிட்ட நேரடியாக பேசிருக்கலாமே. ஆமா, சொன்னா மட்டும் அவன் நம்பிட போறான் பாரு. துளசி சொல்லியே அவன் நம்பல. சரிடா, இதை துளசிட்டியாவது பேசிருக்கலாம்ல. ஆமா, லெட்டர்ல கேசவ பத்திலாம் எழுதிருக்க. அவன் உனக்கு எப்படி தெரியும்? அவனை நீ பாத்திருக்கியா? சொல்லுடா, கேசவ உனக்கு எப்படி பழக்கம்? அவன் சும்மா மாப்பிள்ளை மாதிரி நடிச்சிட்டு இருக்கான், சாருவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு எழுதிருக்கிய. இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் என்னால வெளிப்படையா சொல்ல முடியாதுடா. ஏன்டா? ஏன்டானா, அதை பத்தி பேசினா உனக்கு எனக்கும் பிரச்சனை தான் வரும். சில விஷயங்களை மூடி மறைக்கிறதா நல்லது. என் வாயை ரொம்ப கிளறாது. ப்ளீஸ்ண்ணா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். சாரு கேஷவ பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் மறைக்காம சொல்லுங்க. அப்பதான் என்னால அவர்கிட்ட பேச முடியும். எனக்காக நான் ப்ளீஸ். நீ நினைக்கிற மாதிரி கேஷவ் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. அவனை நான் பார்த்தது கூட இல்லை. ஆனா சாரு பத்தி நான் எழுதியிருக்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மை. உன்னை தமிழ்கிட்ட இருந்து பிரிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால தான் இப்போ வரைக்கும் இருக்கா. அதுக்காக அவ எதை பண்ணவும் தயங்க மாட்டா. அதனால தான் கேஷவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதை என்னால் நம்ப முடியல. எனக்கு என்னமோ கேஷவுக்கு பணத்தை கொடுத்து தான் நடிக்க வச்சிருப்பான்னு தோணுது. அந்த டவுட்ல தான் எழுதுனேன். கடைசியில் அதுவே உண்மையாயிடுச்சு. சரி, கேசவ விடு. சாருவை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? டேய், அவ ஏற்கனவே தமிழுக்கு நிச்சயமான பொண்ணு. உனக்கும் பழக்கமானவ தானே? அவ எப்படி பழக்கம்னு கேட்கல, அவ தப்பான ஆளுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதை சொல்லு. தமிழ் அவ கூடவே இருக்கான், அவனுக்கே அவளை பத்தி சரியா தெரியல. அவனுக்கு தெரியாத உண்மை உனக்கு எப்படிடா தெரியும்? நீ ஏதோ அவ வீட்டுக்கு போயிருந்தியா? டேய் இல்லடா. அப்புறம் அவளோட என்னைக்காவது நீ பேசிருக்கியா? சாருவை பத்தி நீ சொன்ன விஷயம் எல்லாமே உண்மையா இருக்கு அப்படின்னா அவளை பத்தின ரகசியம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. அது எப்படிடா? ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. எனக்கு என்னமோ ஓ மேல தான் டவுட்டா இருக்கு. சாரி துளசி, என்னை மன்னிச்சிரு. உனக்கும் தமிழுக்கும் நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். அதுக்காக எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க. என்னண்ணா சொல்றீங்க? ஆமாம் துளசி, சாரு பணத்தாசை காட்டி என்னையும் அவன் வலையில சிக்க வச்சுட்டா. தமிழை கடன்ல சிக்க வச்சு அவனை நிம்மதி இல்லாம பண்ணி அவனை தன் பக்கம் இழுக்கணுங்கிறது அவன் பிளானே. அதுக்காக உனக்கு தெரியாம நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னடா சொல்ற? அப்ப அந்த ஃபைனான்ஸ் மீட்டர் வட்டிக்கு? ஆமாண்டா, அதெல்லாம் சாரு சொல்லிதான். கடனை திருப்பி தர முடியாம தமிழ் தலைமறைவா இருந்தானே, அப்போ ஃபைனான்சியரை வீட்டுக்கு அனுப்பி துளசி அவமானப்படுத்தணும்னு சொன்னது சாரு தான். அவ பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் சாரி துளசி, நான் நிஜமாவே மன்னிக்க முடியாத பெரிய துரோகம் பண்ணிட்டேன். எப்படி அவனுக்கு துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு? பணத்துக்காக ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணிருக்கேடா. நீ எல்லாம் மனுஷனாடா? பணத்துக்காக ஃப்ரெண்ட் கொலை கூட பண்ணுடா நீ? விடு துளசி, விடுமா. இந்த நன்றி கட்டவனை உயிரோட விடக்கூடாது. கேவலம் பணத்துக்காக. உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வெக்கமா இருக்குடா. கூட இருந்தே குழி பறிக்கிறடா துரோகி. என் கண்ணு முன்னாடி நிக்காதடா, போயிடு. இப்படி கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேன். எதுக்கு நான் அப்படி போட்டு அடிக்கிறீங்க? வேணாம், எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க போலாம். நீ சும்மா இருமா. இவனெல்லாம் கொன்னா கூட பாவம் இல்ல. கேவலம் பணத்துக்காக. அத தமிழ்கிட்ட கேட்டிருந்தா உயிரை விட்டாது கொடுத்துருப்பானே. துரோகி. அவன் அடிக்கிறதுல தப்பே இல்லை துளசி, நான் துரோகி தான். ஆனா நான் மட்டும் இப்ப சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சியா? தமிழுக்கு இப்படி பண்ணிட்டமேன்னு தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். பணத்துக்காக விலை போனது தப்பு தான்டா. நானும் ஆரம்பத்துல முடியாதுன்னு சொல்லி அவளை கண்டபடி திட்டினேன். அவ எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணி எக்கச்சக்கமா பணம் கொடுக்குறேன்னு என்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டா. இல்லைன்னா தமிழை விட எனக்கு பணமாடா பெருசு.
ஒரு கட்டத்தில் அவள் போக்கு பிடிக்காம நான் விலகி வந்துட்டேன். அவள் பேசின பணத்தை கூட எனக்கு கொடுக்கல தெரியுமா? அவள் சொன்னதை நம்பி புதுசாக கடை போடலான்னு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டில் நான் மாட்டிக்கிட்டேன். 8 வட்டிக்கு 10 வட்டிக்குன்னு வாங்கி இப்போ அதை கட்ட முடியாமல் நானே தலைமுறைவாக சுற்றிட்டு இருக்கேன்டா. தமிழ் அலை விட்டதுக்கும் சேர்த்து இப்போ நான் நல்லா அனுபவிக்கிறேன்டா. சாருவை பத்தி நீங்களே அவர்கிட்ட நேரடியா பேசியிருக்கலாம்ல. எப்படி துளசி? கேட்குற இவனே கொதிக்கிறானே, அவன் என்ன சும்மா விடுவானா? செஞ்ச தப்ப நினைச்சு நான் எப்படி வேதனைப்படுறேன் தெரியுமா? உங்க முகத்தை பார்க்க வெக்கப்பட்டுக்கிட்டு நான் வீட்டு பக்கம் கூட வர்றதில்ல. கனகு சொல்லிதான் அவன் பெங்களூர் போயிருக்கிற மேட்டரே எனக்கு தெரியும். சாரு ஏதோ பிளானோட தான் அவனை அங்கே வர வச்சிருக்கா. அது என்னன்னு தெரியல. உனக்கு லெட்டர்லையாவது இன்ஃபார்ம் பண்ணிடணும் தான் அதை உனக்கு எழுதுனேன். துளசி, இவன் தான் துரோகின்னு ஒத்துக்கிட்டானே. இனிமே இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? கொஞ்ச நேரம் இங்க என்னன்னா நம்மளை 4 துண்டா வெட்டி மரோன்னு வித்துருவான். வா போலாம். டேய் நான் தான் புத்தி கெட்டு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. வேணாண்டா, திரும்ப பேசி என்ன கொலகாரனாக்காத. பேசாம போயிடு. துளசி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிடாது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தமிழ்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதா சொல்லிடு. அண்ணா, நானும் அவரும் மன்னிக்கிறதுனால இந்த பிரச்சனை தீர போறது இல்ல. நீங்க நிஜமாவே எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா சாரு பத்தின எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட பேசுங்க. தமிழ்கிட்டயா? நான் எப்படிமா அவங்ககிட்ட பேச முடியும்? ப்ளீஸ்ண்ணா, பண்ண தப்புக்கெல்லாம் இது பரிகாரம்னு நினைச்சுக்கோங்க. நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் நாங்க ஒண்ணு சேரவே முடியாம போயிடும். சேச்சா, நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? நீ சொன்ன மாதிரி இப்பவே நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். இந்த கேனகர்கிட்ட சொல்லு தமிழுக்கு ஃபோன் பண்ணி பேச முடியாதுன்னு. தமிழ் இப்போ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கான். வேணும்னா நேரா பெங்களூர்லயே போய் பார்க்க சொல்லு. என்ன ஒண்ணு, இவன் போனானா கையை காலை உடைக்காம அனுப்ப மாட்டான். அது மட்டும் உறுதி. இருக்கட்டும் துளசி, அவன் என்னை அடிச்சு கையை காலை உடைச்சாலும் பரவாயில்ல. நான் எல்லா உண்மையும் சொல்ல தான் போறேன். இது என்னால வந்த பிரச்சனை, நானே தீர்த்து வைக்கிறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்பவே நான் பெங்களூர் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உன் குடியை கெடுத்த பரதேசின்னு தெரிஞ்சும் என்னை அடிக்க வேண்டான்னு தடுத்திய நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தமிழ்கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிஞ்ச அவனை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். நீ தைரியமா இருமா. அவன்கிட்ட சொல்லு, ஜோசப் தெரியாம தப்பு பண்ணிட்டான், ஆனா ஃப்ரெண்டுக்காக எப்பவும் உயிரை கொடுக்க தயங்க மாட்டான்னு சொல்லு. ஆனா தமிழ்னு ஒருத்தர் சென்னையில இருந்து வந்திருக்காரு. அவர் இங்க இருக்காருங்களா? உள்ள இருக்காரு, போய் பாருங்க. அப்படிங்களா? சரி. சார். எஸ். இங்க சென்னையில இருந்து தமிழ்னு அவன் இங்கே தான் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. நீங்க யாரு? அவனோட ஃப்ரெண்டு சார். அவன் இல்லைங்களா? எதுக்காக அவரை பார்க்கணும்? அவனை பார்த்து ஒரு முக்கியமான மேட்ரு பேசணும். நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். அப்படியா? வாங்க உட்காருங்க. தமிழுக்கு நீங்க இங்க வர்றது தெரியாது சார். ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரலாம் தான் பார்த்தேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. அவன் எங்கேயாவது வெளியே போயிருக்கானா? எஸ் சார், ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. ஆஃபீஸ் போனால் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாரு. நீங்கள் சார்? கைலாஷ். தமிழ் வேலை செய்கிற ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவன் எப்போ வருவான்? ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நானே அவங்ககிட்ட ஃபோனில் பேசிடுறேன். இன்னும் ஆஃபீஸில் இன்னும் ஃபோன் கனெக்ஷன் கொடுக்கல. இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்ச ஆஃபீஸ் இல்லையா? என்ன சாப்பிட்றீங்க? டீயா காஃபியா? இல்லை வேணாம் சார். அவங்ககிட்ட நான் வந்திருக்கிற தகவல் சொன்னாலே போதும். அவனை கொஞ்சம் அவசரமாக பார்க்கணும். களைப்பாக வந்திருக்கீங்க. டீ ஆர்டர் பண்ணுறேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்லு. சாரு, இங்க தமிழ் தேடி ஜோசப்னு ஒருத்தர் வந்திருக்காரு. என்னடா சொல்ற? அவன் எதுக்கு வந்தான்? தெரியல. தமிழை பார்த்து பேசணும், ஏதோ முக்கியமான மேட்டர் மட்டும் சொன்னான். அவர் சென்னைக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டியா? இல்ல சாரு, உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லலாம் தான். வேண்டாம், சொல்லாத. ஏன்? அவன் யார் தெரியுமா? பிகினிங்ல உன் வேலையை அவன் தான் பார்த்துட்டு இருந்தான். என்னை பத்தி எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். நிச்சயமா என்னை பத்தி அவர்கிட்ட போட்டு கொடுக்க தான் அவன் இங்க வந்திருப்பான். இஸ் இட்? இப்போ என்ன பண்றது? தமிழ் இங்க இல்லைன்னு தெரிஞ்சா அவன் சென்னைக்கு போயிடுவானே. இல்ல, அவன் சென்னைக்கு போக கூடாது. அவன் சென்னைக்கு போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டானா இத்தனை நாள் நான் போட்ட பிளான் எல்லாம் நாஸ்தி ஆயிடும். நீ ஒண்ணு பண்ணு, அவனை வெளியே விடாம கொஞ்ச நாளைக்கு உன் கஸ்டடியிலேயே வச்சுக்க. எதுக்கு? ஏய், அவன் சென்னைக்கு போனான்னா நமக்கு தாண்டா டேஞ்சர். நான் சொல்றது கேளு. கொஞ்ச நாளைக்கு அவனை உன் கஸ்டடியில வச்சுக்க. அங்க வேண்டாம், வேற ஏதாவது சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடு. வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா கம்பல் பண்ணி இழுத்துட்டு போ.
எதிர்த்து பேசினா வாய் மேலே போடு. முடிஞ்சா இருட்டு ரூம்ல அடைச்சு வை. துரோகி. பணத்தை வாங்கிட்டு இப்ப என்னை பத்தி போட்டு கொடுக்க வேற வந்திருக்கான். அப்போ அவனை கிட்னாப் பண்ண சொல்றியா? ஆமாண்டா, நான் சொல்ற வரைக்கும் அவன் உன் கஸ்டடியிலே இருக்கட்டும். அவன் வெளியே எங்கேயும் போக கூடாது. அவரை மட்டும் இல்ல, வேற யாரையும் அவன் பார்க்கவே கூடாது. சாரு, நான் வேற ஒரு பிளான்ல இருக்கேன். 2 நாள்ல என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேமெண்ட்டை வாங்கிட்டு மும்பைக்கு போலாங்கிற ஐடியால இருக்கேன். இப்படி கடைசி நேரத்துல புதுசா அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறியே, என்னால முடியாது சாரு. கேஷவ் அவன் சென்னைக்கு போனான்னா எனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, உனக்கும் தான் பிரச்சனை. சொல்றது கேளு. கொஞ்ச நாள் அவனை உன் கஸ்டடியிலே வச்சுக்க. அதுக்கும் சேர்த்து நான் பணம் தரேன். ஓகே? இட்ஸ் ஓகே. பணத்துக்காக இல்ல, உனக்காக வேணா பண்றேன். அவன் யாருன்னே தெரியாது. அவனை போய் ரூம்ல அடைச்சு வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து பராமரிச்சுட்டு இருக்கணும். அதுவும் இல்லாம தப்பிச்சு போயிடுவானுங்கிற பயத்துல 24 hours கண்ணு முடிச்சு வர பாத்துக்கணும். அதெல்லாம் கஷ்டம். பேசாம அவனை போட்டு தள்ளிட்டுமா? ஏய், கொலை கேஸ்ல என்ன மாட்டிக்கிட்டு விட்டாத. அவன் ஒரு சேஃபான இடத்துல வச்சா மட்டும் போதும். அவன் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அவன் அப்படி ஒரு சேஃபான இடத்துல இருக்கணும். அப்புறம் அவனோட செல்போனை வாங்கி வச்சுடு. ஆனா ஆஃப் பண்ணாத, ஆன்லயே இருக்கட்டும். அப்பதான் அவனை யார் அனுப்புனாங்க, அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரியும். ஓகே சாரு, பண்ணிடலாம். ஆனா கிட்னாப்புங்கிறது கொஞ்சம் ஓவர் ரிஸ்க். வந்திருக்கிற எருமாட்டுக்கு தனியா ரூம் போட்டு தீனி வேற போடணும். ஸோ கொஞ்சம் நிறைய செலவாகும். ஏய், ஏன்டா பணம் பணம்னு இப்படி அலையற? எனக்கு பணத்தை பிடிச்சிருக்கு, உனக்கு தமிழை பிடிச்சிருக்கு. சரி, நான் சொல்றத நீ செய். நீ சந்தோஷப்படுற அளவுக்கு உனக்கு பணத்தை கொட்டி அடறேன். ஓகே? ஓகே சாரு. இவ்வளவு நாள் ஆட்டுக்குட்டியை பராமரிச்சேன், இப்ப எருமாடு வந்திருக்கு. அதுக்கு வேற சோறு போட்டு பராமரிக்கணுமா? கஷ்டகாலம். தெய்வமே, அதிகம் உதப்படாம என்கிட்ட இருந்து இவனை நீ தான் காப்பாத்தணும். அப்புறம் ஃப்ரெண்ட் சார், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாமே, வாங்க. சரி. உன் பொண்டாட்டியால என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சு போச்சு பாரு. அந்த சதிகாரி உன் வாழ்க்கையை கெடுத்த மட்டும் போதாதுன்னு உன் தங்கச்சி வாழ்க்கை சேர்த்துல கெடுத்துட்டா. ஏன்டா பேசாம இருக்க? சொல்லுடா. உன் பொண்டாட்டிக்கு வேணடா துரோகம் பண்ணா? அவளை மாதிரியே இவளையும் வாழ வெட்டி அனுப்பி வச்சுட்டா. வாய் வயிறுமா இருக்கிறவளை நான் எப்படிடா கரையை ஏத்துவேன்? நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து ஒரு நாளாவது நிம்மதியா இருந்திருப்போமா? அவளால வேலையும் போச்சு, நிம்மதி போச்சு, மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. கட்டிக்கிட்டு வந்தவளால நீ கடன்பட்டு நின்னதாண்டா மிச்சம். இப்ப இதான் அங்க பிரச்சனை. முதல்ல லாவணியா வாழ்க்கை எப்படி சரி பண்ணலாம்னு பாருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே இவன் பொண்டாட்டி தாண்டா. நம்ம எல்லார் நடுவுலயும் எப்ப பார்த்தாலும் வில்லங்கத்துல விதைச்சிட்டு இருக்கா. திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவ ஒழுங்கா புருஷனோட குடும்பம் நடத்த வேண்டியதானே? வாழ வக்கு இல்லாதவ என் பொண்ணு மேலே சாரு மேலே குத்த சொல்லி அவங்களே வாழ விடாம பண்ணிட்டு இருக்காளே. இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? தரித்திரம் முடிச்சவளுக்கு ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னனே, அவளை தொலைச்சி தலை முழுகணும்டா. ஏமா திரும்ப திரும்ப பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அதான் உங்க ஒரே வேணாம் தலை முழுகிட்டு போயிட்டால. இனிமேலும் தொலைச்சி தலை முழுகிறதுக்கு உங்க தலையில என்ன இருக்கு? என்னமோ துளசி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடு ரெண்டான மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி போனாலே, இவ போனதுல இருந்தே அந்த வீட்லயும் பிரச்சனை தான். அதுக்காக இவ பிறந்த ஜாதகமே சரியில்லைன்னு இவளை தொலைச்சி தலை முழுகிறீங்களா? அட பாவி, ஏன்டா அப்படி அநியாயமா பேசுற? என் பொண்ணு அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சும்மா இருந்த மாப்பிள்ளைக்கு ஒரு தொழில் அமைஞ்சிருக்கு. இவ நல்ல மனசுக்கு குழந்தையும் உண்டாயிருக்கு. இவ ஜாதகம் சுத்த ஜாதகம்டா. ஆனா அவளும் தான் கட்டிக்கிட்டு வந்தாளே, அவ வந்த உடனே உனக்கு வேலை போச்சு. வேலை போனா கூட பரவாயில்ல, கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே இவன் வெட்டுப்பட்டு சாக கிடந்தான்டா. வெட்டினது வேற யாரும் இல்ல, நீங்க நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே அந்த சாரு, அவளோட அப்பா தானே? ஆமாண்டா, வெட்டினது அவர்தான். ஆனா எதுக்காக வெட்டினாரு? அவர் பொண்ணை இவனுக்கு நிச்சயம் பண்ணோம். அதை கெடுத்து இவனை திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா சும்மா இருப்பாங்களா?
அவ பண்ண தப்புக்கு இவன்ல வெட்டப்பட்டான். ஆமாம்மா, வெட்டுன அவரே அதெல்லாம் மறந்துட்டு அவன் கூட சகஜமா பழகிட்டு இருக்காரு. அவருக்கு இருக்கிற புத்தி உங்களுக்கே இல்ல. ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, என்னைக்கு துளசி தான் என் மருமகன் ஏத்துக்கிறீங்களோ அப்பவே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். ஆமாண்டா, ஒரு கொலகாரிய மருமகன் சொன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் பாரு. போட போக்கத்தவன. யார கொலைகாரிங்கிறீங்க? நீ நல்லவ வல்லவன் சொல்லிட்டு இருக்கே, அவளை தாண்டா சொல்றேன். சும்மா அவாண்டவா பேசாதீங்கம்மா. அவ கொலைப்படுறத நீங்க நேர்ல பாத்தீங்களா? ஏன் அவ தம்பியை வீட்டுக்கு அனுப்பிச்சு இவளை கீழே தள்ளி கொலை பண்ண பார்த்தவ தானே? கொஞ்சம் விட்டுருந்தா என் பொண்ணு குழந்தை மேல போய் சேர்ந்திருப்பாங்க. என்ன வயசானவன் கூட பார்க்காம என் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன ஸ்டேஷன்ல உட்கார வச்சாலே அவளை நான் எப்படா மருமகளை ஏத்துக்கிறது? போதுமா, நீங்க ஒரு தீர்மானத்தோட தான் பேசிட்டு இருக்கீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணது துளசி இல்லைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். போலீஸ் ஸ்டேஷன்ல துளசிட்ட நீங்க என்ன பேசுனீங்கன்றதும் தெரியும். இப்ப அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா பிரச்சனை எங்கேயோ போயிடும். டேய், ஒருத்தர் மேல ஒருத்தர் மாறி மாறி பழி போட்டுட்டதெல்லாம் போதும். அம்மா சொன்னது, லாவண்யா சொன்னது, நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்துரு. இனிமே நாம எல்லாருமே பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சு நல்ல ஒரு முடிவா சொல்லு. டேய், நான் யார் வாழ்க்கையும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன். உன் பொண்டாட்டி மேல பொய் புகார் சொல்றதுக்கு எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவ இங்க வந்ததுல இருந்து என்னெல்லாம் பிரச்சனை நடந்திருக்குன்னு நீயே யோசனை பண்ணி பாரு. பொண்டாட்டிங்கிறவ வீட்டுக்கு விளக்கேத்து வரணும். இப்படி வீடே பத்திரிற மாதிரி செய்யக்கூடாது. இதுக்கு மேலேயும் நீ அவளோட குடும்பம் நடத்தணுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. மா, நீங்க பேசாம அவனை கொஞ்சம் யோசிக்க விடுங்க. என்ன பண்ணலாம்னு அவனே முடிவு பண்ணட்டும். ஏண்டா, அவனை பெத்தவங்கிற முறையில அவனுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? ஆமா, உங்களுக்கு புத்தி சொல்றதுக்கே 10 பேர் வேணும். அப்படியே சொல்லிட்டாலும் திருந்திட போறீங்க பாருங்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மா பேசல எதுவும் தப்பு இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவனுக்கு பேச விடு. டேய், என்னடா பேசுற நீ? அப்ப நடந்த எல்லா பிரச்சனைக்கும் துளசி தான் காரணம்ன்றியா? இல்லைன்னு நம்பிக்கிட்டு இருந்தா என்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்திலே கிடையாது. மா, இப்போ நான் என்ன பண்ண சொல்லுமா? வேண்டாண்டா சாமி, என் மனசுல இருக்க வேதனையெல்லாம் நான் கொட்டி தீர்த்துட்டேன். என்ன பண்ணணுங்கிற முடிவை நீ தான் எடுக்கணும். நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு. சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டி திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. அவன் என் பொண்டாட்டி இல்லை, நான் எப்பயோ முடிவு பண்ணியாச்சு.